மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு ராட்சத திரி கொப்பரையில் ஏற்றி வைக்கப்பட்டது. தென்கைலாயம் என்றழைக்கப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா வருகிற 13ஆம் தேதி மாலை 5 மணியளவில் தாயுமான சுவாமி மட்டுவார் குழலம்மை உற்சவமூர்த்திகளுக்கு தீபாராதனை செய்யப்பட்டு மாலை 6 மணிக்கு உச்சிப்பிள்ளையார் சன்னதிக்கு முன்பாகுள்ள 40 அடி உயரமான கோபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள 5 அடி உயர செப்பு கொப்பரையில் 300 மீட்டர் அளவுள்ள பருத்தி துணிகளை கொண்டு செய்யப்பட்ட திரியில் 700 லிட்டர் இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் ஆகியவைகளை ஊற்றி மகாதீபம் ஏற்றப்படுகிறது. அதற்காக மலைக்கோட்டை தாயுமான சுவாமி சன்னதியில் மெகா சைஸ் திரி தயாரிக்கும் பணி கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. ராட்சத திரி தயாரிக்கும் பணி முடிந்து ராட்சத திரியை திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் அடியார்கள் பல்லக்கில் சுமந்து சென்று ராட்சத திரிக்கு தீபம் காட்டப்பட்டு அரோகரா என பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் அடியார்கள் ஒன்றிணைந்து பக்தி சிரத்தையுடன் திரியை கொப்பரை மேலே ஏற்றி வைத்தனர். பின்னர் உச்சிப்பிள்ளையார் சன்னதி முன்புள்ள கார்த்திகை தீப கொப்பரையில் வைக்கப்பட்ட திரியில் 700 லிட்டர் நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய் உள்ளிட்டவைகளை கொண்டு ஊறவைத்து பின்னர் 13ஆம் தேதியன்று மாலை 6 மணிக்கு மகாதீபமேற்றப்படும். கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை திருக்கோயில் உதவி ஆணையர் அனிதா மேற்பார்வையில் அறங்காவலர் குழு தலைவர் சீனிவாசன், அறங்காவலர்கள் கருணாநிதி, கலைசெல்வி, ஸ்ரீதர், கோவிந்தராஜ் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர்.